வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். கதைப்போமா? பிக் பாஸ் ஆனால் ஒன்றா குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ பிக் பாஸ் சீசன் 9 போகிற போக்க பார்த்தா அடல்ட்டே நம்மளே பார்க்க முடியாது போல இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ என்னென்னா, நமக்கே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு சில கண்டென்ட் என்ன ஏது நம்மளுக்கே புரியாது போல். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்க மட்டும் இல்லை, அடல்ட்ஸே நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் ஃபேமிலியோட அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் எலிமினேட்டட். ஸோ அதுதான் நேற்று வீக்கெண்ட் எபிசோடில் நடந்தது முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு எப்படி திவாகர் எலிமினேட் ஆனாருன்னு தெரியல. ஸோ அவர் எலிமினேட் ஆகக்கூடிய நபர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ரைட்டுங்களா? பட் ஓட்டிங் படி பார்த்தா மோஸ்ட்லி லாஸ்ட்டு ரம்யா, செகண்ட் லாஸ்ட் சுபிக்ஷா, தேர்ட் லாஸ்ட் இவங்க இருந்தாங்க, அரோரா, இப்படி தானே இருந்தாங்க. ஸோ அது இருக்கும்போது எப்படி திவாகர் 4th or 5th இருந்தார், அது எப்படி அவர் லாஸ்ட்டில் வந்தார்? இதுவரை ப்ரொமோஷனில் எலிமினேஷன் ஆனதை போட்டதே கிடையாது, ப்ரோமோவில் வந்ததே கிடையாது. பட் திஸ் டைம் திவாகர் எலிமினேட் ஆனதை ப்ரோமோலே போட்டாங்க. ஸோ எதுக்கு நம்ம மக்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை அவேர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதை முன்னாடியே போட்டு திவாகர் தான் இந்த வீக்கெண்டு, ஸோ யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படி நினைக்கணுன்றதுக்காக அந்த எலிமினேஷனை ப்ரோமோவில் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ திவாகர் எதுக்கு வெளியில் போனார்? அவர் சும்மா ரீல்ஸ் போடுறாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வச்சு பேசுகிறாரு, அதெல்லாம் வச்சா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்களை எலிமினேட் பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்லை அவர் 40 days அக்ரிமெண்ட்டாக தான் வந்தாரா? நம்மளுக்கு ஒன்றும் புரியலைங்க. ஸோ திவாகர் வார்த்தையை விட்டார், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரை வார்த்தையை விட வச்சது முக்கால்வாசி யாருன்னா வினோத் தான். ஸோ அவரை சும்மா போய் சீண்டிக்கிட்டே இருந்தால் அவர் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவரால் முடியல, அதனால் அவர் வார்த்தையை விடுறாரு, கரெக்டுங்களா? ஸோ வார்த்தையை விட்டதுக்கு அவரை வெளியில் அனுப்புறதா இருந்தால் அப்போ 50-50 தானேங்க. அப்போ வினோத் மட்டும் என்ன, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்துருக்கலாம். இல்லை அவர் நீங்கள் இப்படி செய்தே ஒருத்தரை வெளியில் அனுப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவரை நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இனிமேல் மற்றவங்களுக்கு செய்யாதீங்கன்னாவது சொல்லியிருக்கணும். ஸோ இனிமேல் பாருங்க வினோத்துக்கு கண்டென்ட்டே இருக்காது. ஏன்னா கண்டென்ட் கொடுக்குற திவாகர் வெளியில் போயிட்டாரு. மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி திவாகரை பண்ணுற மாதிரி பண்ணாருன்னு வைங்க, எல்லாரும் வச்சு செய்வாங்க. ஸோ அவர் ஒரே நாளில் சண்டையை போட்டு கண்ட்ரோலில் லூஸ் பண்ணி திவாகரோட ஏடாகுடமாக பேசி வெளியில் போயிடுவார் அவர். ஸோ இது நடக்குதா இல்லையா பாருங்கள். அதுக்கப்புறம் வினோத் அது மட்டும் இல்லைங்க, பாடி ஷேமிங்கும் பண்ணார், இன்சல்ட் பண்ணார், ட்ரிகர் பண்ணார், யாரையும் ஒருத்தரையும் சுதந்திரமாக பேச விடலை, சுதந்திரமாக அவங்களை இருக்க விடலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நீங்கள் திவாகரை மட்டும் ஏம் பண்ணி அவரை மட்டும் டார்கெட் பண்ணி வெளியில் அமிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார் பாருங்கள், விஜய் சேதுபதி, இளவரசியை நீங்கள் ஏன் எட்டி பார்த்தீங்கன்னா, சார் நான் எட்டி பார்க்கல சார், நான் உட்காந்து தான் பார்த்தேன்டார். அந்த அளவுக்கு அவர் இன்னசென்ட், கரெக்டுங்களா? ஸோ சிலதெல்லாம் அவர் பண்ணலாம். நம்ம 1 hour எபிசோடு மட்டுமே பார்த்துட்டு நான் பேசுகிறேன். ஸோ சம்டைம்ஸ் வேறு ஏதாவது இருக்கலாம். அப்போ அங்கே யார் அப்படி பண்ணாதவங்க இருக்கிறாங்க? எஃப்ஜே ஸ்டார்டிங்கில் ஆதிரையோட இல்லையா? இல்லை அரோராவும் துஷார் தான் இருந்தாங்க, ஆனால் துஷார் தான் வெளியில் போனாங்க, அரோராவும் இன்னும் உள்ளே இருக்காங்க. கம்ருதீன் பண்ணாத கூத்தா, கரெக்டுங்களா? ஸோ அவங்கெல்லாம் லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பிரதீப்பெல்லாம் ரெட் கார்டெலாம் கொடுத்து வெளில அமிச்சிங்க. ஸோ அட்லீஸ்ட் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எல்லோ கார்டு. அதே மாதிரி சபரி கூட அவர் வீடியோ பார்க்கும்போது அவருக்கே அது ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ அக்ரெசிவாக நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அழுதாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ண தப்பு உணர்ந்துட்டாரு. ஆனால் அது எப்படி வெளியில் போகும், எல்லாரும் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு அதெல்லாம் நினச்சி அவருக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அந்த பயம் அவருக்கு அழுகையாக வந்துருச்சு. நான் அந்த அழுகை போலின்னு சொல்லலை, பட் அந்த பயமே மக்கள் நம்மளை என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்பே அவருக்கு அது அழுகையாக பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கே ஒரு எல்லோ கார்டு கூட இல்லை, எல்லாருக்கும் வாயிலே வெர்பலாக ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு திவாகரை மட்டும் வெளியில் ஆரம்பிச்சாச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவங்க சொன்னாங்க, அவங்க அப்படியே பயந்துட்டாங்களாம், ஃபேஸ் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி பாருங்கள், அவங்க சொல்லும் போதே பயப்படுறாங்க அப்படின்றாங்க. எனக்கு என்னவோ அவங்க அந்த அளவுக்கு பயந்த மாதிரி தெரியல. அவங்க சில கருத்தெல்லாம் ஜட்ஜாக இருக்கும்போது சொல்லதெல்லாம் அவங்களுக்கு சிலதெல்லாம் வார்த்தை வரல, தெரியல. அதுக்கு விஜய் சேதுபதி அவரே சென்டென்ஸு வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவும்
நேற்று அந்த ஜட்ஜு விஷயத்தில் அதை பற்றி இன்சிடெண்ட் பேசும்போது அவங்க ரியலாக இருந்தாங்களா ஃபேக்காக இருந்தாங்களான்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் வந்து விக்கல்ஸ் என்ன ஆச்சு, நான் ஏற்கனவே லாஸ்ட் வீக் ரிவ்யூலே சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் 1 or 2 ரிவ்யூலே சொல்லிட்டேன். பட் விக்கல்ஸ் ஏன் என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. சபரி கூட பரவாயில்ல, விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு சொன்ன உடனே முடிஞ்ச உடனே பிரேக்கில் போய் பாருக்கிட்ட சாரி கேட்டார், கரெக்டுங்களா? ஆனால் விக்கல்ஸ் அதுக்கு அவர் ரெக்ரெட்டே பண்ணல, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. பட் பாரு வந்து அந்த வக்ரம் சொன்னாங்க பாரு, அதுக்கு வந்து சாரி கேட்கும் போது அதை அக்செப்ட் பண்ணுற ஒருத்தன் நான் சொல்லுவாங்க பாருங்க, சாரி சொல்கிறவன் பெரிய மனுஷனா, அதை எடுத்துக்கிறவன் அதை விட பெரிய மனுஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர் ரெண்டுமே இல்லை போலாகுது. ஏன்னா அட்லீஸ்ட் சாரியாவது அக்செப்ட் பண்ணிட்டு சரி இனிமேட்டு நடக்காமல் பார்த்துக்குமான்னா முடிஞ்சு போச்சு. இல்லை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் அவங்க திருப்பி அதையே பண்ணாங்க சொன்னாங்கன்னா பாரு நீ வந்து சாரி கேட்டே இதானா அப்படின்னா சொல்லியிருக்கலாம். நீ இன்னும் 2 வாரம் கழிச்சு இதே தான் பண்ணுவேன் அதே தான் பண்ணுவேன்னா அப்போ நீங்களாம் என்ன உத்தமருங்களா? நான் சொல்கிறேங்களே, பாரு வந்து 90% ஏடாகூடனா மற்றவங்க எல்லாருமே 80-70ங்க. ஸோ யாருக்கும் குறைஞ்சவங்க அல்ல, கரெக்டுங்களா? ஸோ பீக்கில் பாரு ஏன் இருக்குன்னா அது கத்தி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுது. மற்றவங்கெல்லாம் சைலண்ட்டாக நேரம் வரும்போது அவங்கவுங்க குணத்தை காட்ட தான் செய்கிறாங்க. ஸோ இதில் யாருமே நல்லவங்க கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் திஸ் வீக் பேசாமல் டபுள் எவிக்ஷன், சாட்டர்டே ஒரு டபுள் எவிக்ஷன், சண்டே ஒரு டபுள் எவிக்ஷன் போட்டு ரம்யா, அரோரா, கெம்மி, அப்புறமா எஃப்ஜே இவங்க எல்லாரையும் வெளியில் அமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களெல்லாம் இருந்துக்கிட்டு மற்றவங்க எல்லாம் வெளியில் போகிறது தான் நம்மளுக்கு டென்ஷனாக இருக்குது. ஸோ திவாகர் வெளியில் போகக்கூடியவர் தான். ஆனால் இவங்கெல்லாம் அரோரா, கெம்மி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் வந்து ரம்யா இவங்கெல்லாம் இருக்க திவாகர் வெளியில் போனது தாங்க கொஞ்சம் வருத்தம். மற்றபடி அவரும் டாப் 5ல் வரணும், இல்லை டாப் 3ல் வரணும், அது அப்பேற்பட்ட ஒரு கண்டஸ்டன்ஸை நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்கன்னு நான் சொல்ல வரல. பட் இவங்கெல்லாம் இருக்க வெளியில் போகிற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ டல் கண்டஸ்டன்ஸ் இல்லை இருந்தாலும் இல்லை உங்களுக்கு 24/7 நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்க அதை ஏதாவது சொன்னால் இது பிக் பாஸுக்குடைய இது குறைஞ்சிரும், டிஆர்பி குறைஞ்சிரும், இல்லை பேர் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மாற்றி அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டிங்களா? எனக்கு அது என்னன்னு புரியல. பட் வெளியில் போகும்போது கூட பாருங்கள், அவரால் ரீல்ஸ் பண்ணாமல் அவரை தன்னை நடிகன்னு சொல்லிக்காமல் அவரால் போக முடியாது. அப்போ கூட பாருங்கள் விஜய் சேதுபதி கிட்ட அவர் என்னுடைய பாடி லாங்குவேஜெலாம் உங்களை மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். விஜய் சேதுபதி அவரே சிரிச்சிட்டார், ரைட்டுங்களா? ஸோ அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரை வெளியில் அனுப்புகிற அளவுக்கு அவர் மோசமானவர் கிடையாது. அது ஏன்னு தெரியல. இந்த வீக் வந்து பாஸ் அதான் தலை வந்து எஃப்ஜேவான், அவனே தூங்கிட்டு இருப்பான் இது. ஆனால் இந்த வீக்கு செமையாக கலகட்டம். ஏன்னா எல்லாம் இவன் தூங்காதன்னு மற்றவங்கள சொல்ல போகிறான், மைக்கு போடுன்னு மற்றவங்கள சொல்ல போகிறான், நீ போட்டியா நீ செய்தியான்னு எல்லோரும் திரும்பிக்க போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வீக் ஃபுல்லாக எஃப்ஜேக்கு செம டைம்னு நினைக்கிறேன். நல்லா வார்த்தையை விட போகிறான். ஸோ அடுத்த வாரமும் வீக்கெண்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து இவரை நிற்க வச்சு தான் முக்கால்வாசி பேசுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எஃப்ஜேக்கு தான் இருக்கும் ரோஸ்டிங் டோஸ்டிங் எல்லாமே. அதனால் என்னை பொறுத்தவரை எந்த வீக்கும் இல்லாமல் இந்த வீக்கெண்டு அதுவும் பர்டிகுலர்லி சாட்டர்டே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம யாரெல்லாம் வச்சு செய்யணும் அப்படின்னு நினச்சோமோ அவங்க எல்லாருமே நல்லா வச்சு செஞ்சார். ஸோ அதுவும் இல்லாமல் அவர் பாவம் ஷூட்டிங் முடிச்சுட்டு களைப்பாக வந்தால் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் அவர் என்ன நடிப்பெல்லாம் அவருக்கு அசால்ட்டாக அவர் நடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் இவங்ககிட்ட வந்து கத்துறது இருக்கே, ஐயோ பாவம், அவர் இந்த வீக்கெண்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுவும் இங்கே வந்து அவர் எப்படி தான் அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, எப்போ தான் ரெஸ்ட் எடுப்பாருன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ இந்த வீக்கெண்டு நடந்த விஷயத்தை பார்க்கும்போது மற்ற கண்டஸ்டன்ஸுக்கெலாம் கொஞ்சம் இவர் மேலே பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இத்தனை வாரமாக இல்லை, போன சீசனும் அப்படி தான் இருந்தது, இந்த சீசனும் அப்படி தான் இருந்தது. இவர் சொல்கிறத ஏன் கேட்கலன்னா இவர் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லலை, இவர் மேலே அவங்களுக்கு பயம் இல்லை. ஆனால் இந்த வீக் அவர் பண்ணது சமமாஸ். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். ஸோ இதில் மாற்றம் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய பிஹேவியரில். பாவம் பர்டிகுலராக திவாகர் இல்லை. ஸோ இவங்க எல்லாரும் கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அது வினோத் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில பாவம். அதே போகும்போது மாற்றம் இல்லான் ஸ்டார் என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும், இப்போ தாங்க அவரை புகழ்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடினார். ஆக மொத்தத்தில் அதுவும் என்ன வெளியில் போகும்போது நான் உன்னை இப்படி பண்ணலை, நான் அப்படி பண்ணலை, நான் அழுதுட்டு இப்போ மட்டும் எது எங்கேருந்து வந்துச்சு நல்ல பாட்டு, அது இருக்கும் போதே பண்ணியிருந்தா அந்த மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமாக பட்டிருப்பாரு, சண்டை போடாமல் வார்த்தை விடாமல் இருந்திருப்பாருங்களே. ஸோ எல்லாரும் ஒரு வழி பண்ணி அவரையும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்மிங் வீக்
யார் போவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இந்த வீக் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ உங்கள் கருத்தில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.